ஆட்சியை குடும்ப ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற வகையில் தான் இங்க எல்லாம் இவ்வளவு பாஜக நிர்வாகிகளும் நம்முடைய பாமக நிர்வாகிகளும் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட நிர்வாகிகளும் இங்கே வந்திருக்கிறாங்க. நம்முடைய குறிக்கோள் என்ன? 5 வருஷமா எப்படியாவது இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய குறிக்கோள். நம்மளுக்கு இருக்குது 10 நாள் தான் எலெக்ஷன். இந்த 10 நாள் நம்ம ஒழிக்க வேண்டும். 10 நாள் ஒழிச்சாதான் அவங்களை வீட்டுக்கு அனுப்ப முடியும். அனுப்புறது உறுதியாச்சு. நாம் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். அதுதான் அது வெற்றி பெறணும். அதுதான் நம்முடைய இது. இவ்வளவு நம்ம 3 கட்சி இருக்குது. நம்ம பெரிய கட்சிகளுக்கு 3 கட்சிகள் நிர்வாகிகள் அனைவரும் யாரும் தூங்கக்கூடாது. இது 9 நாள் நானும் சேர்த்துதான் சொல்றேன். நானும் தூங்க மாட்டேன், உங்களோட நானும் தூங்க மாட்டேன். நீங்க எல்லாருமே வேலை செய்ய வேண்டும். ஏன்னா நம்முடைய கனவு என்ன? இந்த 5 வருஷமா எவ்வளவு போராட்டங்கள் செய்திருக்கோம். இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும். இந்த தீய சக்தி திமுகவை அகற்ற வேண்டும் என்பதுதான் எல்லாரும் குறிக்கோள். இந்த தீய சக்தி திமுக நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அவர் சொன்னது என்ன? எல்லா குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே 3 வருஷம் கண்டுக்கவே இல்லை. ஆட்சிக்கு வந்த பிறகு 3 வருஷம் கண்டுக்காதப்போ அந்த எடப்பாடி அவர்கள் சட்டமன்றத்தில் போராடி இந்த 3 வருஷத்துல அப்புறமா தான் வாங்கி கொடுத்தாரு. அது பாதி பேர் கொடுத்திருக்காரு, பாதி பேர் கொடுக்கல. அண்ணன் எடப்பாடி அவர்களும் இந்த 1000 ரூபாய் வாங்கி கொடுத்தது உங்களுக்கு. அப்புறமா என்ன சொன்னாங்க? கரண்ட் பில் ஏத்துறது இல்லைன்னாங்க. கரண்ட் பில் 2 மடங்கு ஏத்துட்டாங்க. அப்புறமா என்ன சொன்னாங்க? வரியே போடுறது இல்லைன்னாங்க. வீட்டு வரி ஏத்துட்டாங்க, சொத்து வரி ஏத்துட்டாங்க, குப்பைக்கு வரி போட்டாங்க. அதே மாதிரி டாஸ்மார்க் மூடுறாங்க. தமிழகத்திலே இளம் விதவைகள் அதிகமா இருக்கிறாங்க. டாஸ்மார்க் மூடுறேன்னு சொன்னாங்க. யாரு? கன்னிமொழி அம்மாள். இன்னைக்கு 3 மடங்கு அதிகமா சேல்ஸ் ஆகி கொண்டு இருக்குது டாஸ்மார்க்ல. ஏன் அப்படி ஆகுது சொல்ல? அந்த நிறுவனங்கள் எல்லாமே அவர் தான். அந்த சாராய தயாரிக்கிற நிறுவனங்கள் அவங்க குடும்பத்துக்கு சார்ந்தது. அதனால 3 மடங்கு அதிகமா சேல்ஸ் பண்ணி நல்ல வருமானம் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த 5 இடத்துல அவங்க செஞ்சது என்ன? 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொன்னாங்க. கொடுத்தது என்ன? காஞ்சா கொடுத்தாங்க இளைஞர்களுக்கு எல்லாம். இன்னைக்கு காஞ்சா பழக்கத்தை அடிமையாக்கி இன்னைக்கு இளைஞர்கள் சந்ததியை நாசனம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. அது மட்டும் இல்ல, அந்த இளைஞர்கள் சாப்பிட்டு சும்மா இருப்பாங்களா? கொலைகள் செய்திருக்கிறாங்க, பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த அவங்களுடைய இதே போச்சு பாவம். அவங்களோட ஃபியூச்சர் எல்லாமே நாசனம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அவங்க விடுமுறை பேரு இளைஞர்கள் பெற்றோர்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நமக்கு ஒரு சந்ததி இருந்தா அவங்க கெட்டு போயிட்ட எவ்வளவு அந்த குடும்பம் என்ன ஆகுது? அந்த மாதிரி லட்சக்கணக்கான இளைஞர்களை கெட்டுறதுக்கு காரணம் இந்த திமுக ஆட்சி. அந்த சாபம் சும்மா இருக்குமா? அந்த சாபம் தான் இன்னைக்கு இந்த ஆட்சியை தூக்கி எறியவிடும். அந்த சாபம் தான் அவங்களுக்கு. இன்னைக்கு 8000 மேல பாலியல் தொல்லை வன்கொடுமைகள் நடைபெற்றிருக்கிறது. அந்த சாபம் யாருக்கு? 6000 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த சாபம் யாருக்கு? அந்த பாபம் யாருக்கு வரும்? தயவுசெய்து தாய்மார்களை, அவருக்கு டைம் வந்துச்சு. இந்த 5 ஆண்டுகள் இந்த திமுக செய்த ஆட்சி ஃபெயிலியர், சக்சஸ் கிடையாது. சக்சஸ் ஆன ஆட்சி அண்ணன் எடப்பாடி ஒரு 4 ஆண்டு காலம் செய்து காமிச்சாரு. கொரோனா வந்தது 2 வருஷம், புயல் வந்தது, எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சு மக்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து ஒரு நல்ல முதலமைச்சராக அவர் செயல்பட்டார். அது 4 வருடத்துல எல்லா தமிழக மக்கள் இதயங்களை இழப்பிடுத்தார். அவர் தோக்கல. அவங்க தோக்க வச்சது அவங்களோட திட்டங்கள். 520 வாக்குறுதிகள் கொடுத்தாங்கல்ல, அந்த வாக்குறுதிகளை நம்பி ஆட்சி வாக்கு போட்டாங்க. எல்லாருமே ஏமாத்திட்டாங்க. அரசு ஊழியர்களும் ஏமாத்திட்டாங்க. அவங்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வர்ற, பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வர்றேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஏமாத்திட்டாங்க. இப்படி மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்ததா இந்த ஆட்சி. 5 பவுனுக்கு உள்ளே இருக்கிற அடமானம் வச்சிருந்தா அந்த கோல்டு எடுத்து கொடுத்துறான்னு சொன்னாங்க. ஆனா எடுத்து கொடுத்தாங்களா? எடுத்து கொடுக்கல. எல்லாமே 48 லட்சம் குடும்பங்கள் வச்சிருந்தது. இவங்க எல்லாம் ஏமாத்தி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு எல்லாமே அவர் குடும்பத்தை தான் நல்லா பெருசா இது பண்ணிருக்காங்க. ஏசியாவில் 7வது பணக்கார ஆயிட்டாங்க. 5 லட்சம் கோடி கடன் செஞ்சு 4 லட்சம் கோடி ஊழல் செஞ்ச ஒரு ஆட்சி திமுக.
மக்கள் படையில எடுத்துட்டாங்க. ஒரு ரேஷன் கார்டு மேல 1.5 லட்சம் கடன் இருக்குது. இப்போ எல்லா ரேஷன் கார்டு மேல 1.5 லட்சம் கடன். தாய்மார்களை ஏமாந்தது போச்சு, ஏமாந்தது இன்னும் செய்ய முடியாது. அடுத்து நம்ம செய்ய வேண்டியது இரட்டை லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். வந்து அண்ணன் எடப்பாடி அவர்களும் நரேந்திர மோடி அவர்களும் 2 பேர் இணைந்து நம்ம தொகுதிக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை கொண்டு வரலாம். நல்ல கொடியாளது செக் டேம்ல இருந்து ஏரிக்கு தண்ணி எடுத்துட்டு வரலாம். இந்த ஒசூரை மாவட்ட தலைநகரமாக்கி 4 வட்டங்களை சேர்த்து 4 மாவட்ட தலைநகரமாக்கி ஒரு மாவட்டமாக உருவாக்கலாம். இந்த தொகுதியிலே அனைத்து திட்டங்கள் செயல்படுத்தலாம். அதனால தயவு செஞ்சு நீங்க எல்லாருமே அந்த எடப்பாடியாருக்கு இரட்டை லட்சத்தை வாக்களித்து பெருவாக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். నன்றి వణకం. ప్రభుత్వాన్ని ఇంటికి పంపించాలనే ఉద్దేశంతో ఇంతమంది ఇక్కడ చేరినారు. సాయంకాలము సుమారు 2 అవర్లకు పైన ఇటువంటి కాసిట్టారనుకుంటాను. దానికి టైం వచ్చేసింది. ఏంటంటే ఒక కుటుంబ పరిపాలన, ఒక జనాల్ని యామార్చేది, ప్రజల్ని యామార్చి మోసం చేసి 5 ఏళ్లు పరిపాలన చేసి వాళ్ళ కుటుంబం కోసమే వాళ్ళు పరిపాలన చేసిన, కానీ ప్రజల కోసం పరిపాలన చేయలే. ప్రజలకు ఏ కొత్త దిట్టాలు తీసుకురాలేదు. అలాంటి ప్రభుత్వాన్ని ఇంటికి పంపించాలంటే ఇక్కడ మన ప్రభుత్వం మధ్యలో అంటే సెంట్రల్ లో నరేంద్ర మోడీ గారు, ఇక్కడ స్టేట్ లో అన్న ఎడపాడి గారు ఉంటేనే ఈ రాష్ట్రం అభివృద్ధి అవుతుంది. దాంట్లో సందేహమే లేదు. ఇప్పుడు వీళ్ళిద్దరూ ఉండేదాన్ని ఈ రాష్ట్రం కొంచెం దివాలా అయింది. ఇప్పుడు ఈ రాష్ట్రం దివాలాలో ఉంది. తమిళనాడు ఉండే ఈ తమిళనాడుని ఒక అభివృద్ధి దిశలో తీసుకోవాలంటే నరేంద్ర మోడీజీ గారు అన్న ఎడపాడి గారు ఇద్దరు చేరితేనే ఈ రాష్ట్రం బాగుపడుతుందని మీకు అందరికీ తెలియజేసుకుంటూ ఈ యొక్క మన మైత్రి, ఈ యొక్క ఒక మైత్రి ఎన్డీఏ మంచి సౌలభ్యాన్ని అందిస్తుందని మీకు అందరికీ తెలియజేసుకుంటూ, అదే మరి మంచి పథకాలని మీకు ఇస్తుందని తెలియజేసుకుంటూ నా చిన్న ఉపన్యాసం ముగించుకుంటున్నాను. పోలా ఉండిపోలే అప్పుడే.